வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான கேஸ் ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க 13ஆம் தேதி. அதில் வந்து அதுபடி என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஜட்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி ஒரு 4 மாதம் இந்த ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கே, வெறுமனையாக கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு ஆகிறதுக்கே வந்து நமக்கு 4 மாதம் எடுத்திருக்கு. இப்போ டிஸ்போஸ்னால் அவங்க வந்து ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஓவரால் ரிசல்ட் தருவாங்க. அந்த ஓவரால் ரிசல்ட் தரதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதெல்லாம் இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது கூடவே டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் ஹைட்டுக்கான ஒரு கேஸ் வேறு போயிட்டுருக்குது. அதில் என்ன ரிசல்ட் தர போகிறாங்க? இதிலேயே வந்து கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அதாவது இனிமேல் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு என்ன முடிவு எடுக்கோ அதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி கேஸை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த ஹைட்டு கேஸில் என்ன ரிசல்ட் தர போகிறாங்க, அதாவது ஜட்மெண்ட் என்ன வரப்போகுது, அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். எதுக்காகனா, ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதி ஒரு 4 மாதமாக கேஸ் நடந்து இப்போ தான் இதுக்கான ஜட்மெண்ட்டே வந்திருக்கு. இன்னும் ஹைட்டு கேஸ் வேறு போட்டிருக்காங்க. அது யார் போட்டதுன்னு பார்த்தோன்னா, போன வருஷம் வந்து நாங்கள் வந்து செலக்ட் ஆகும்போது ஃபிசிக்கலில் ஹைட்லலாம் செலக்ட் ஆகிட்டோம். இந்த வருஷம் ஃபிசிக்கல்லே ஹைட்டில் எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்றவங்களாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஹைட்டுக்கு. அதுக்கான ஜட்மெண்ட்டும் இன்னும் வரல. கண்டிப்பாக அதுக்கான ஜட்மெண்ட்டும் எப்படியுமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு சாதகமாக தான் அமையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ மாதம் நம்ம வெயிட் பண்ணி அந்த 3 மார்க்கு, அதாவது 3 கொஷினுக்கான ஆன்சர் மார்க்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அவங்களும் ஃபிசிக்கல் வருவாங்களா, ஒருவேளை வந்து ரீஃபிசிக்கல் வைப்பாங்க, ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணி ரீஃபிசிக்கல் வைப்பாங்க, இப்படிலாம் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமான வருஷம். ஏன்னா வந்து இந்த வருஷம் நமக்கு நோட்டிஃபிகேஷனுமே இல்லை. இந்த வருஷத்துக்கான பிசியாக இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், எந்த நோட்டிஃபிகேஷனுமே இல்லை. ஆல்ரெடி வெப்சைட்டில் இந்த நோட்டிஃபிகேஷனே மாற்றி 2027க்குன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா, கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேருக்கு வந்து ஏஜ்லேயே போயிருக்கும். இந்த வருஷம் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் ஏஜ் வந்து இருக்கும். அதாவது 2026 தான் என்னோடய லாஸ்ட் அட்டெம்ப்ட், அது வரைக்கும் தான் எனக்கு ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அது கூடவே இந்த கேஸ்லாம் ஃபைல் ஆகி கேஸ் நடந்துகிட்ருக்கும் போதே டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து நமக்கு ஆனுவல் பிளானர் வேறு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் இந்த வருஷம் பிசி எக்ஸாம் வருது, பேன் பிசி வருது, தென் வந்து எஸ்ஐ வருது, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ வருது, டெக்னிக்கல் எஸ்ஐ வருது அப்படின்றது நிறைய இருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2026 இதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு, ஸோ இந்த அட்டெம்ப்ட்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இந்த கேஸும் போய்கிட்டே தான் இருந்தது. ஒரு 4 மாதமாக அந்த கேஸ் போயிட்டே இருந்தது. கடைசியில் இந்த கேஸ்க்கான ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நமக்கான ஆனுவல் பிளானரை தூக்கிட்டாங்க வெப்சைட்லேருந்து. இப்போ நியூ ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. அதுபடி 2027 தான் இனிமேல் வந்து பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 2027ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு வருஷம் உட்காந்து 2025 லாஸ்ட்லேருந்து 26 வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது ரொம்ப பெரிய லாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் பார் யாருக்கெல்லாம் ஆகுமோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய லாஸு. ஏன்னா அவங்களுக்கு 2026க்கு அப்புறம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்றதுனால 2027 அவங்க அப்ளையே பண்ண முடியாது. ஆனால் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து அதுக்காக ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்களா தரமாட்டாங்களா, இது எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது. அப்படி தரலனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக திரும்பியும் அடுத்த கேஸு, அதுக்காக டைம் வெயிட் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்க முடியுமோ தவிர்த்துட்டு கேண்டிடேட்ஸோட நிலைமையை நினச்சி பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ கொடுத்த கேஸுக்கே 4 மாதம் கழித்து வந்து ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதுலேயுமே அந்த ஜட்மெண்ட்டும் வந்து கேஸ் டிஸ்போஸ்னு வந்திருக்கு. எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன முடிவு பண்ணுதோ அதுபடி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு கேஸில் வந்து டிஸ்போஸ் ஆகிருக்கு கேஸு. இதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தருவாங்களா தரமாட்டாங்களா, ஒருவேளை தரலைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப டைம் கன்சம்ஷன் பண்ணும். இந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிக்கிறதுக்கே 2028, 29 ஆயிரும். இதெல்லாம் வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்னு நம்ம நினச்சாலும், இந்த வருஷம் தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு. பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும், இதுக்கு வந்து இந்த வருஷம் தான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்டுன்னு சில பேர் கொடுத்துருப்பாங்க. அவங்களில் சில பேர் வந்து இந்த 3 மார்க் 2 மார்க்னால வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ். ஏன்னா வந்து அவங்களுக்கு அவ்வளோதான், ஜட்மெண்ட்டில் வந்து நமக்கு கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. அதனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து அவங்க, அதாவது யாருக்கெல்லாம் ஏஜ் பார் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து அடுத்தவங்களுக்கு இதோட பெஸ்ட்டான ஒரு ஜாப் இருக்குது அப்படின்றத நினச்சிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. யாருமே வந்து இதுக்காக ரொம்ப யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இந்த ஜாப் இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் நிறைய ஜாப் இருக்குது. அதனால் அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டே வந்து கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. இன்னும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான வந்து கேஸ் போயிட்டுருக்கு. அது என்ன ரிசல்ட் வரப்போகுது, கண்டிப்பாக வந்து இதுவே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு ஃபேவராக முடிஞ்சதுனால எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட்டுமே வந்து மேபி ஒரு 90% வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டுக்கு தான் வந்து ஃபேவராக முடியும். ஸோ யாரெல்லாம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கேஸ்க்கான அப்டேட் என்ன அல்லது அதுக்கான ஜட்மெண்ட் என்ன வரும் அப்படின்றது உங்களுக்குலாம் வந்து வர 17ஆம் தேதி எஸ்ஐ கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. அது ஹியரிங்க்கு வருதா வரலையா அப்படின்றது வந்து 17ஆம் தேதி தான் தெரியும்.
ஏன்னா ஜூலை 13ஆம் தேதி பிசி எக்ஸாமுக்கான நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுல கேஸ் டிஸ்போஸ்னால் அந்த டைம்லேயே நமக்கு கண்டிப்பாக வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான கேஸையும் எடுத்து விசாரிச்சிருக்கலாம். பட் அதுக்கப்புறம் இருந்த கேஸை கூட வந்து அவசரமாக வந்து விசாரிக்க வேண்டியது இருக்குது. அவசர கேஸாக வந்து எடுத்து கேஸ் நம்பர் 90 இருந்ததை கூட விசாரிச்சிருக்காங்க. பட் வந்து 65ஆவதாக இருந்த எஸ்ஐ கேஸை விசாரிக்காமல் அதுக்கப்புறம் இருந்த 90ஆவது இருந்த கேஸ் வரைக்கும் விசாரிச்சிருக்காங்க. இவ்வளோ டிலே ஆகிறதுனால பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். எழுதிட்டு இப்போ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டும் வந்துருச்சு. பட் வந்து கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு. நமக்கான போஸ்டிங் கிடைக்குமா அல்லது நம்ம வந்து ஓவராலில் வருவோமா வரமாட்டோமா, இதில் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுவும் வந்து இப்போது ஒரு வேளை வந்து கட் ஆஃபில் ஹை மார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் அந்த பார்டர் மார்க்கில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிலமை தான் ரொம்ப கஷ்டம். நம்மளோட மார்க் வந்து ஓவராலில் வருமா, நம்மளோட பேர் ஓவராலில் வருமா, அப்படி இல்லைனா ஃபிசிக்கல் இதுக்கப்புறம் வைப்பாங்களா அப்படின்னு நிறைய திங்கிங்கில் இருந்தாங்க பிசி ஸ்டூடெண்ட்ஸு. பட் அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா வந்து கேஸ் டிஸ்போஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த கேஸை வந்து ஹைகோர்ட்டில் நடத்த முடியாது, கேஸ் வந்து டிஸ்போஸ் ஆகிட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அது கூடவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதா இருந்தால் அப்பீல் பண்ணி பார்த்துக்கோங்க, அதுக்கான அதிகாரத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஹைகோர்ட்லேயே டிஸ்போஸ் ஆகிருச்சு, இன்னும் இதுக்கே 4 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி அதுக்கான கேஸ் ரிசல்ட் வந்து எப்போ நமக்கான போஸ்டிங்லாம் போடுறது. ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமையிலேருந்து நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான். ஏன்னா வந்து இதுக்கு 6 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் அடுத்த ஒரு அப்பீல் பண்ணி அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து அதில் நம்ம செலக்டாக இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமையிலேருந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறதுக்குலாம் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சத்தியமாக வந்து டைமும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையிலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. இனிமேல் வந்து வந்தால் வருது இல்லைனா போகுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாறிட்டாங்க. ஏன்னா 4 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தே நமக்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இனிமேல் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் வந்து இன்னொரு சைடில் பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஹாப்பியான நியூஸும் கூட தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி நல்ல மார்க் எடுத்த ஹை கட் ஆஃபில் இருந்து ஃபிசிக்கல் முடிச்சு ட்ரைனிங் போட்டுருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கேஸ் வந்து அந்த கேஸ் ஒரு 4 மாதம் டிலே பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் எடுத்து ஆனாலும் வேலைக்கு போக முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். சீக்கிரமாக வந்து ஓவரால் போட்டுருவாங்களா இல்லையா, இல்லது ஹைட்டுக்கான கேஸுக்கான ரிசல்ட் என்ன வரும் அப்படின்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது கூடவே வந்து ஜூலை 17 எஸ்ஐ எக்ஸாமுக்கான கேஸ் ரிசல்ட் என்ன வரப்போகுது, ஜட்ஜ்மெண்ட் வருதா அல்லது அடுத்த ஹியரிங்க்கு வந்து தள்ளி வைக்க போகிறாங்களா, இது எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஜூலை 17 எஸ்ஐ எக்ஸாமுக்கான கேஸ் அப்டேட் என்ன அப்படின்றத நம்ம சேனலில் வந்து செக் பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எந்த அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்துடும். இந்த கேஸ் டிஸ்போஸ் ஆச்சு, பிசி எக்ஸாமுக்கான கேஸ் டிஸ்போஸ் ஆச்சுல்ல, இதை பற்றின உங்களுக்கு கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் இந்த ஹைட்டுக்கான கேஸ் போட்டிருக்காங்கல்ல, இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இதனால் பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் பாதிக்கப்படுமா அப்படின்றதுலலாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கான சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு ஒரே சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் தனியாக வீடியோவே மேக் பண்ணி போடுறேன். இன்னும் சில பேருக்கு வந்து டவுட் இருக்குது, எனக்கு வந்து இவ்வளோ மார்க் தான் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ஓவராலில் கிடைக்குமா அல்லது வார்டு கோட்டாவில் இருக்கேன், எனக்கு ஓவராலில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இப்போ தான் வந்து கேஸ்க்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக ஓவரால் வந்து வித்தின் வந்து ஒரு 10 or 20 டேஸ்க்குள்ளே வந்து நமக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் தந்துடுவாங்க. அது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.